வணக்கம் நண்பர்களே. பாருங்க, குழி பறிச்சு இப்போ புது வரவாக வந்திருக்காங்க. என்ன பூ இது? செவ்வந்தி. மஞ்சள் செவ்வந்தி பூவெடுத்தே பாடல இருக்கலாம். நேற்று வாங்கிட்டு வந்தோம். இப்போ புது வரவா இது வாங்கிட்டு வந்திருக்கிறோம். இது வந்து செடி என்ன இது? கோழிக்கொண்டையில வந்து ஹைபிரிட். கோழிக்கொண்டையில ஹைபிரிட். இது வந்து அழகுக்கு வைக்கிறது. கடைக்கு முன்னாடி வந்து அழகுக்காக விற்கிறது. பாருங்க, அதுக்கு வந்து தொட்டிக பூந்தொட்டி வந்து 2 வாங்கிட்டு வந்துருக்குறோம் கடைக்கு முன்னாடி இருக்குது. அப்புறம் வீட்டில் வந்து இந்த ரொம்ப என்ன பூ? காக்கடாவா? செவ்வந்தி பூ. இந்த செவ்வந்தி பூ வந்துங்க நான் காக்கடா நினைச்சேன். பூ வெள்ளை கலர்ல இருக்கும். அது வைக்கிறதுக்காக வந்து அதையும் வாங்கலான்ட்டு இருக்கேன். நேற்று வண்டியில் வரும்போது அது 2 பிடிச்சிட்டு வர முடியாதுன்ட்டு சரி இன்னொரு தடவை வரும்போது அது வாங்கிக்கலாம். வண்டியில் வரும்போது அப்புறம் இந்த அதுவும் கையில் பிடிச்சிட்டு வர வேண்டியதாக இருக்கா. சரி வேற விஷயமா வெளியே போயிருந்தோம். சரி வரும்போது செடி பார்த்தோமா வாங்கிடலாம். பெருசா விரியுமா? இத்தச்சோடு வருங்க. பெருசா இத்தச்சோடு வரும். இப்போ வந்து அது குட்டியா முட்டு விட்டுருக்கு. நான் பெருசா வரும். டெய்லி இதை வந்து தண்ணி இது நாத்து. ஆமா, இது ஒரு செடி, அது 2 செடி வாங்கினாங்க. அதுக்கு வந்து டப்பா வாங்கியிருக்கோம். அதுக்கு வந்து பூந்தொட்டி 2 சின்னதாக குட்டி குட்டியாக வாங்கியிருக்கிறோம். கடைக்கு முன்னாடி வைக்கிறது. அது வாஸ்து செடிகளை இது அழகுக்காக. வாஸ்து செடி கூட வாங்கி அந்த கபோர்டில் வைக்கலாங்க. வைக்கலாம். அது நெட்டையும் வாங்கி அது யூடியூப்ல கேட்டு பார்க்கலாம். வைக்கலாமா வைக்கக்கூடாது? எல்லாருமே வைக்கிறாங்க. வைக்காம என்னங்க, எங்களுக்கு நல்லா இருக்குதா நாங்கள் வச்சுக்கலாம். பாருங்க, இது வந்து என்ன பூ? இது கோழிக்கொண்டையில கோழிக்கொண்டை செடி. அதான் மஞ்சளுமே குங்குமம் அதோட மக்கள். மஞ்சள் குங்குமம் வந்து அம்மா அப்பாவாமா, இது அவங்களுடைய மக்கள். அது ஹைபிரிட். அதாவது அப்போ அது வந்து ஆதி காலம். இது லேட்டஸ்ட்டு இந்த பூ. இந்த மாதிரி இப்போ இருக்கிறது இது வந்து அறிவியல் பேர் என்னமோ சொல்லுவாங்க. என்ன பேர் தெரியல, சொன்னார். என்ன இந்த பூ வாங்கலாம்னு நினைச்சேன். என்னமோ ஜாதி முல்லை வாங்கலான்ட்டு இருந்தேன். அதுதான் கையில புடிச்சிட்டு வர வழி இல்ல. கையில ஒரு பையும் இருக்கு. பாருங்க நண்பர்களே, இது வந்து துண்டாமல்லி வச்சோம்ல, குட்டி குட்டியா வந்துல. இன்னும் ஒரு வாரத்துல வந்துரும். பாருங்க, துண்டாமல்லி வச்சோம், குட்டி குட்டியா வந்துருச்சு. அந்த நாத்து வந்து இங்க குத்து போட்டு வச்சோம். அதே வந்து குட்டி குட்டியா வந்துருக்கு. பாத்தீங்களா, தெரியுதா? ஒரு வாரம் ஆனா வந்துரும் நல்லா. இப்போ 4-5 வந்திருக்கு. இன்னும் ஃபுல்லாக வந்துருக்கு நினைக்கிறேன். குட்டி குட்டியாக வந்துருச்சு பாருங்க. அது அந்த அதே மாதிரி குட்டி குட்டியாக வச்சுதா இப்போ இந்த அளவுக்கு ஆயிருக்கு. இதெல்லாம் தெரியுதுங்களா? அதே மாதிரி குட்டி குட்டியாக இப்போ நெட்டாக வந்து லைனாக போட்டோம்ல. பாருங்க, இது வந்துருச்சு. இது மொக்கே வந்துச்சாட்டு இருக்குது. எல்லா செடியிலும் மொக்கு விட்டுருச்சு. அடடா, மொக்கே வந்துருச்சுடா. ஒரு வாரத்துல எல்லா செடியிலும் பூ பூக்குமே. ஆஹா, பார்த்தீங்களா? சூப்பரா வந்துருச்சு. இதுல மொக்கு வந்திருக்கு. எங்கள் குட்டி பூ இப்படி வந்து இப்ப இதுல வந்துருச்சு. எங்களுடைய மக்கள் இதுலயும் வந்துருச்சு. அடடா, இப்போ இந்த பூக்கள் காலையில் பார்க்கும்போதே சூப்பரா இருக்கு. இதுதான் நான் அடிக்கடி வீடியோவில் எடுத்து போட்டு இருப்பேன். நல்லா பார்த்து எல்லாம் பராமரிச்சாதாங்க. ஏங்க ஆமாம், இது மொக்கு. இது வந்து ஒரு குழி பறிச்சு கொஞ்சமா அங்கே வந்து குத்து போட்டுக்கோங்களா. அதுல இருந்து ஒரு மாசம் விட்டு அந்த விதையை நாட்டை எடுத்து க்ளீன் பண்ணி இது வச்சு டெய்லி தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு வளர்ற வரைக்கும் நான் இதுல நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். அந்த குட்டி குட்டியா பாருங்க, அந்த குட்டி குட்டியா வந்து இந்த அளவுக்கு வந்து வந்து அவன்தாண்டா பெரிய வேலை செஞ்சுட்டா. இந்த மாதிரி பார்த்தீங்களா? வீடியோ எடுத்து பாருங்க, கண்ணு குளிர்மையா இருக்கும். அந்தாண்டா பெரிய வேலையை பார்த்துட்டான்னு சொன்ன மாதிரி அந்த குட்டி குட்டியாக இருக்குது. எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது மொக்கு விட்டுருக்குது. இன்னும் 4-5 நாள், நான் ஒரு மாதம் சொல்லியிருந்தேன், ஒரு 4-5 நாளில் மொக்கு வந்துருக்க மாட்டேங்குது. துளசி செடி அப்படிதாங்க. அங்கே செமையாக வருது. ஆமாம், இது 2 பேர் வந்து புது வரவு. இது கடைக்கு முன்னாடி வைக்கிறதுக்கு புது வரவாக வந்துருக்குறாங்க. புது வரவு அப்படியே அழகாக இருக்குங்க. சூப்பராக இருக்கு பார்க்குறக்க. கோழிக்கொண்டையில் ஹைபிரிட். அது என்னமோ இங்கிலீஷ் பேர், அறிவியல் பேர் ஏதோ சொன்னார். இந்த அளவுக்கு வருமா? இந்த தொட்டில் போட்டு அழகாக இந்த அளவுக்கு வருது. ஆனால் நல்லா மண் போட்டு அப்பப்போ வந்து தண்ணி ஊற்றிட்டே இருக்கணும். வெயில் அதிகமாக படக்கூடாது. ஆமாம், இந்த நெட்டில் வந்து செம்பருத்தி வந்துச்சு பார்த்தீங்களா? பூராமே பூ
பூந்தோட்டம் தான். செம்பருத்தி வந்துச்சு, பூந்தோட்டம் தான். பூந்தோட்ட காவல்காரி. காவல்காரன் போய் பூந்தோட்ட காவல்காரி. ஆமாம், எங்கள் தோட்டத்தில் நான் தான் காவல். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாரும் உள்ளே வர முடியாது. அந்தளவுக்கு காம்பவுண்டு போட்டிருக்கோம். சும்மா எனக்கு ஹைட்டு கிட்டத்தட்ட ஒரு 10-12 அடிக்கு போட்டுருக்குறோம். உள்ளே யாரும் வரும். அதுக்காகவே வந்து பூந்தோட்டம் போடுறதுக்காகவே இந்த காம்பவுண்டு போட்டது. பாருங்க, இது என்ன பூவு? செவ்வந்தி. நான் காக்கடா நினச்சிட்டேன், செவ்வந்தி பூ. இப்போ வந்து என்ன வெள்ளை கலரில் வருது. இப்போ தான் நட்டு வச்சுட்டு போயிருக்கிறாங்க. கொஞ்சம் இது வந்துருக்குது, வந்துட்டுருக்குது. பாருங்க, பூந்தோட்ட காவல்காரி. எங்கள் தோட்டத்துக்கு நான் காவல்காரி தான். ஆமாம். இந்த கீரையெல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிட்டோம். அந்த புட்காலெல்லாம் கொஞ்சம் இருக்குது. டெய்லி ஒவ்வொரு செடி வைக்கும்போது அப்படியே. ஆமாம், இப்போ அந்த பெருசாக வந்து இதாகும்போது அதெல்லாம் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி ரிமூவ் பண்ணி இப்போ இந்த நெட்டு அந்த கோடு போட்டு மாதிரி வச்சுக்கலாம். இல்ல நாங்க வைக்கும்போது அத க்ளீன் ஆயிருங்க. அப்படி அப்படியே நகர்த்தி விட்டு அப்படியே இது பண்ணி விட்டுலாம். கோடு போட்டு வச்சாலுமே அது புல்லு வந்து இது பண்ணி இப்போ இது ஒன்று வச்சும்போது பராமரிக்கும் போது அப்போ மற்றதெல்லாம் அப்படியே ரிமூவ் ஆயிடும். இப்போ அந்த கல்லு புல்லு கில்லெல்லாம் அப்படியே வெளியே போயிடும். ஆனால் அப்பப்போ வந்து செடியை வந்து புல்லு வராமல் பார்த்துக்கணும். ஆமாம், இப்போ உள்ளெல்லாம் வந்துன்னா அப்பப்போ நீங்கள் உட்காந்து. நான் தோட்டக்கலை தோட்டக்காரி. நான் இது பூ தோட்டமாக பண்ணி தோட்டக்கலையாக பண்ணிப்பேன். இது செம்பருத்தி. என்ன இது செம்பருத்தியில் இது இப்போ இது இலையில வந்து இதாகுது. அது பூச்சி ஏதோ உட்காந்துருக்கு. நாங்கள் அதுக்கு மருந்து போட்டால் நல்லா வளரும். என்ன மருந்து போடலாம்? மாத்திரை நாங்கள் சாப்பிடாம இருக்குமில்ல. அவன் வந்து சொல்கிறாங்க மாத்திரையோ முட்டையோட ஓட போடக்கூடாது சொல்லுங்க. போடக்கூடாது. மாத்திரை வந்து நாங்கள் சாப்பிடுறோம்ல, சாப்பிடாம இருக்கிற மாத்திரை கொஞ்சம் வந்து ஒரு 2 மாத்திரை போட்டால் நல்லா வளரும். அப்படியா? ஆமாம், நல்லா வளருமா? ரைட்டு, சரி. இது வந்து கடை முன்னாடி வைப்போமா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. துளசி பாருங்க, இதுதான் துளசி மாடங்க. இப்போ அங்கேயே துளசி ஃபுல்லாக வந்து கொஞ்சம் ரிமூவ் பண்ணி கோயில் கொஞ்சம் கொடுத்துட்டோம். இனிய காலை வணக்கம். எங்கள் தோட்டத்தை பாருங்க. இந்த பூக்கள் வரும்போது என்ன இப்போ பச்சை பச்சையாக இருக்குது. இந்த பூக்கள் வரும்போது ஃபுல்லாக ஒரு வீடியோ எடுத்து போடுறோம். பூக்கள் வரும்போது அதை ஒரு பாட்டாவே உங்களுக்கு போட்டு வீடியோ போட்டுருவோம். செம்மையாக இருக்குது. அப்புறம் டான்ஸ் ஆடலாம், பாட்டு பாடலாம், செம்மையாகவே இருக்குது. இதில் வந்து வெட்டுக்கிளி, வண்டு, பட்டாம்பூச்சி எல்லாமே வந்து உட்காருதுங்க. அதுக்கும் ஒரு குளிர்ச்சி தானே. அந்த பூச்சி சாப்பிட்றதுக்கு அந்த சிட்டுக்குருவி வருது, அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. குருவி எத்தனை குருவி அந்த செடியில் இருக்கிற பூச்சியை சாப்பிடுறது தெரியுமா? அது வந்து சாப்பிட்றதுக்காக வருது, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த உள்ளே இந்த சந்துக்குள்ளே போய் உட்காந்து டக்குன்னு கொத்தி சாப்பிடு. அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் ஃபுல்லாக புதராக இருக்கும்போது கொஞ்சம் ரிமூவ் பண்ணிட்டோம். புதராக இருக்கும்போது ஏகப்பட்ட குருவி வருது. இப்போ தான் பாரு, பக்கத்தில் வந்து கொஞ்சம் குருவிகள்லாம் கொஞ்சம் சத்தம் போட்டு உதலாடிட்டு இருக்குது, வரணுன்ட்டு. புளிய மரம் வந்துட்டு இருக்கு. புளிய மரம் வைக்கலாமா? வேண்டாம், அது வளர்த்து புளிஞ்சு எடுத்துருங்க. வேண்டாம், வீட்டில் அது வைக்கக்கூடாது. புளிய மரம் வைக்கக்கூடாது, எடுத்துருங்க. அதை கையில் அப்படியே புளிஞ்சு எடுத்துருங்க. எடுத்துலாமா? ஆமாம், எடுத்துருங்க. வேண்டாம், அவ்வளோதான். இது அவ்வளோதான், இது ரிமூவ் பண்ணிடலாம். புளிய மரம் வேண்டாம். வேண்டாம், புளிய மரம் வீட்டில் எந்திரிச்சுன்னா பார்க்கக்கூடாது. புளிய மரத்தை தூக்கிடலாம். அதாவது துளசி எந்த செடி வைக்கணுமோ அந்த செடி தான் வைக்கணும். துளசி வைக்கலாம், பூச்செடி வைக்கலாம், பூச்செடி வைக்கலாம். இருந்துச்சுன்னா அதை பார்க்கலாம், நல்லா இருக்குது. இங்க பாருங்க, துண்டாமல்லி செடி வந்து உள்ள போய் பூத்துட்டு இருக்குது. என்னதான் பண்றது? எங்க இருக்கிற? எங்க உள்ள போய் வெளிய வா பாருங்க, வெளிய வா பாரு. வெளிச்சத்துல வந்தாதான் நல்லா இருக்கு. எங்க போய் உள்ள போய் பாருங்க, இப்போ உள்ள போய் படுத்துட்டு இருக்குது. உள்ள போய் படுத்துட்டு இருக்கு. வெளிய வா. ஏதோ குச்சி மாதிரி நட்டி ஒரு கவர் போட்டு ஒரு குச்சி போட்டு நட்டிடலாம். இல்லை, ஒரு கயிறு போட்டு கட்டிடுங்க. பாருங்க, இவர் உள்ள போய் படுத்துட்டு இருக்கிறாரு. இப்போ தான் நானே பார்க்குறேன். இதுக்கு உயிர் இருக்குது நண்பர்களே, எல்லாத்துக்கும் உயிர் இருக்குது. நாம் சொன்னது இது கூட கேட்குமேனு தெரியல. இது அதாவது ஆக்சிஜன் வந்து கரெக்டாக, கார்பன் டை ஆக்சைடு கரெக்டாக இருந்தால் தான் இதுக்கு வந்து வாடிடு. ஈரப்பதம் இருக்குது, ஈரப்பதம் பேசுத, அதுக்கு உயிர் இருக்குது. ஈரப்பதம் இருக்குதுன்னு தெரியல. காஞ்சிச்சுன்னா அப்படியே களையை வந்து எடுத்துடலாம். சின்னதாக ஒரு நூல்கண்டு மாதிரி போடுங்க. நூல்கண்டு கடைக்குள்ளே இருக்குது. இப்படி கட்டுனா இது இப்படியே கட்டிடலாமா? அந்த சைடில் கட்டுங்க. இது அப்படி அந்த சின்ன சைடில் கட்டுங்க. அப்படி கட்டுங்க. அப்படி கட்டால் தான் நேராக நிற்பார் இவர். அதில் இப்படி தானே வருவார். சரி, இதுலேயே கட்டுங்க. இருங்க, நிற்கலாம். நின்றுட்டாரு. கம்மன் நிற்கணும். ஏன் உள்ளே போய் பூத்துட்ருக்க? வெளியே தான் இருக்கணும். நீங்கள்
உள்ள போய் காரைக்குள்ள போய் குத்துட்டு இருக்கீங்களே. இல்லை இந்த சைடு கட்டுங்க. என்னதான் பண்றது உங்களைய? இந்த சைடு கட்டுங்க. ஏங்க இந்த பக்கம் வாங்க. என்னங்க கூமாப்பட்டிக்கு வாங்க அப்படின்ட்டு. இந்த பக்கம் இந்த பக்கம் இருங்க. இல்லை அந்த பக்கம் கட்டிடலாமா? ஒரு கோலை வச்சு தான் பண்ணணுமா? ம் ஒரு கோலை இது கொடுங்க. அப்படியா? இப்படி ஒரு நிமிஷம். எப்படின்னா இது பிடிங்க, செடி பிடிங்க. இதுல லாக் பண்ணி அந்த பக்கம் அந்த செடியில் இழுத்து மெல்லமா இழுத்து கட்டுங்க. அப்போ நின்றுக்கும். அவ்வளோதான். அவ்வளோதான். கேமரா பிடிச்சிட்டு கட்ட வேண்டியிருக்க. அந்த பக்கம் வந்து கட்டியிருக்க நீங்களே. கேமரா பிடிச்சி ஒரு போய் பிடிச்சி ட்ரம்மில் வேறு தண்ணி போட்டுருக்குனே. நம்பிட்டுனா சாத்துப்படி வண்டி வருது, வாங்கிட்டா. வேண்டாம், கிளைமேட் சேஞ்சு. ஆரஞ்சு கிளைமேட் சேஞ்சு. இந்த பக்கம் எந்திரிங்க. நீங்கள் எந்திரிங்க, அப்போ தான் நான் நிற்க முடியும். ஆரஞ்சு வேண்டாம், சாத்துப்படி வாங்கி ஜூஸ் போடலாம். இந்த பக்கம் பூரா தொலைச்சிதாங்க. எல்லாம் நான் முடிஞ்ச அளவுக்கு ரிமூவ் பண்ணேன். திரும்ப குட்டி குட்டியாக எல்லாம் வந்துட்டு இருக்குது. போன சனிக்கிழமை தான் ரிமூவ் பண்ணி கோயிலுக்கு கொண்டு போய் கொடுத்தேன். இப்போ ஓரளவுக்கு வந்துட்டுருக்கு. ஓகேவா? ரைட் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பெருசாகிடுச்சுன்னா இது மாதிரி நின்றுக்கு. குச்சி கொஞ்சம் மந்தமாச்சு நின்றுக்கு. சரி நண்பர்களை, மீண்டும் சந்திப்போம். பாய்ங்க. நன்றி, வணக்கம்.